நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் நேசராஜன். நேசராஜன், கனமழையால் அங்கு இருக்கக்கூடிய பகுதிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? தர்ஷினி, டிட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை இல்லாத நிலையில் நேற்று மாலை 6 மணி முதல் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திடீர் கனமழை பெய்தது. குறிப்பாக திருவாரூர் நகரத்திற்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம், மேலவீதி, வடக்கு வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கொடாச்சேரி, சேந்தமங்கலம், விளமல், அடியக்கமங்கலம், நன்னிலம், ஆண்டிப்பந்தல், கங்கலாஞ்சேரி, காக்காக்கோட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக திருவாரூரில் நேற்று மாலை 6 மணி முதல் 10 மணி வரை 4 மணி நேரத்திற்கு 10 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. திருவாரூர் நகர பகுதிக்கு உட்பட்ட பனகல் சாலையில் நேற்று இரவு பெய்த அதீத கனமழையின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். இந்த மழைநீரால் வீட்டிற்குள் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதால் அச்சத்துடன் பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அப்பகுதியில் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு காரணங்களால் அழைக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மழைநீரை மாவட்ட நிர்வாகம் அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.